Hello guys, welcome back to another video. So in the video you click பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு யூடியூபரா தான் இருப்பீங்க. இல்ல சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற पर्सनா தான் இருப்பீங்க. So இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So friends, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு YouTube சேனலை எப்படி சரியான முறையில கிரியேட் பண்ண போறத நம்ம நீங்க பார்க்க போறோம். எத்தனை பேர் சேனலை கிரியேட் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் பண்ண போறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறேன். தென் இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி தம்ப்நெயில் செட் பண்றது, எப்படி எடிட் பண்றது, யூடியூப் குறித்து இனி அடுத்தடுத்து வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகான் ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் ஒட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு டெய்லி வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் டிலே பண்ண உங்களுக்கு போட்டிகள் ஜாஸ்தியாயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் சேனல் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனல் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அது ஈஸியாக நான் உங்களுக்கு மொபைலில் சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம லேப்டாப் கிடையாது, மொபைல் மூலிமா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் நமக்கு தேவைப்பட போகுது. ஒன்று இந்த மாதிரி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட், ரெண்டாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு தேவைப்பட போகுது. இப்போ எல்லாத்துக்கிட்டுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேருக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். கிரியேட் பண்ண தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஜிமெயில் ஓப்பன் பண்ணிடலாம். அக்கௌண்ட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இதில் ஆட் அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களை கூகுள் சர்வீஸ்க்குள்ளே கொண்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லாஸ்ட்டில் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட். நம்ம பர்சனல் அக்கௌண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் கேட்குது. நான் ஃபஸ்ட் நேம் கிரேசின்னு கொடுத்துக்க போகிறேன் அண்ட் செகண்ட் நேம் டெக்னு கொடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கிடுவோம். இந்த நேரம் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்குது, டேட்டு கேட்குது. இப்போது நான் 14 கொடுத்துக்கிறேன், மந்த் ஏப்ரல் கொடுத்துக்கிறேன், இயர் பார்த்தீங்கன்னா 1999 கொடுத்துக்கிறேன், மெயில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்கான ஜிமெயில் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் SD கிரேசி டெக் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் கேட்குது. உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. டெலகிராம் குரூப்பு இல்லை வாட்ஸ்அப் குரூப்புக்குன்னு தனியாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. அந்த நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. தென் OTP நம்பர் வரும், டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. SIN கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ சேனலுக்குன்னு தனியாக ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஜிமெயில் பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. சேனலுக்குன்னு தனியாக ஒரு ஜிமெயிலை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஜிமெயில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஜிமெயிலை வச்சு எப்படி சேனலை க்ரியேட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய அக்கௌண்ட்குள்ளே போய்க்கோங்க. இதில் யுவர் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய லோகோ ஆட் பண்ணுறதுக்கு கேட்குது. நான் ஆல்ரெடி ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வச்சுருவோம். சேவ் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு க்ரியேட் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சேனல் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேயா, உங்கள் சேனலில் என்னென்ன கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி வைக்க போகிறோம். வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த சேனலில் இந்த கண்டென்ட் தான் போடுவாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ சேவ் பண்ணது எங்கே இருக்கும்னா அபவுட்டுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதுனது எல்லாமே இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்துட்டு பிடிச்ச கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இமெயில் க்ரியேட் பண்ணியாச்சு, சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் எங்கே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குன்னு தனி ஒரு வெப்சைட் இருக்குது. studio.youtube.com சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் ஆப்ஷனாக சைன் இன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூடியூபுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே உங்களை கூட்டு போகும். மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒர்க் ஆகாது. ஸோ மேலே 3 டாட் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், உங்களுடைய ஸ்டுடியோவே ஓப்பன் ஆயிரும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். இந்த அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் தானா, அதாவது இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு மற்ற வேலையில் பாருங்கள். அடுத்து ஒரு சில செட்டிங்ஸ் இப்போ மாற்ற வேண்டியிருக்கு, அது தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போய் மட்டும் மாற்றிக்கோங்க. கீழே இருந்து ரெண்டாவது கஸ்டமைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லே அவுட்டுன்னு காட்டும், ரெண்டாவது பிராண்டிங்னு காட்டும். நம்ம ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பிராண்டிங்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிடுவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோகோ செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்கும், ரெண்டாவது பேனர் செட் பண்ணுறது, மூணாவது உங்களுடைய வாட்டர் மார்க், அதாவது உங்களுடைய ஃபோட்டோ இல்லைன்னா உங்களுடைய லோகோவை கீழே செட் பண்ணுற மாதிரி அதிலே ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ மூணாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய வாட்டர் மார்க் இருக்குல்ல, அதில் அப்லோடுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் மார்க்காக கொடுக்க போகிறது சேனல் லோகோவை தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். க்ராப் பண்ணி டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்டிருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிடுவோம். என்டையர் வீடியோ, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே கீழே லோகோ இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்படி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்கள் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை வந்து வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது, ரீஅப்லோடும் பண்ண முடியாது. அண்ட் இதில் மூணாவது ஆப்ஷன் உங்களுக்கு பேசிக் இன்ஃபோன்னு இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேனலில் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணோம்ல, அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுறது, உங்களுடைய சேனல் யூஆர்எல் ஷேர் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிஞ்சதும் மேலே ஃபினிஷிங் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேவ் ஆயிரும். அண்ட் ரெண்டாவது செட்டிங்ஸில் ஒரு சில ஆப்ஷன் மாற்ற வேண்டியிருக்கு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன பாப்அப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் சேனல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீவேர்ட்ஸ் அடிக்கணும், அந்த கீவேர்டு அடிக்கக்கூடிய பாக்ஸ் தான் இது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் கேட்டிருக்கு, நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம், இந்தியான்னு கொடுத்துக்கிடுவோம். ஓகே, தென் ரெண்டாவது உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்னு இருக்கா, அதை நீங்கள் டிக்கை எடுத்து விட்ருங்க. ஏன்னா சேனல் ஆரம்பித்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க, 1-2 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வெளியில் வந்து காட்டுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவோம். ஸோ அதை நீங்கள் எடுத்து விட்ருங்க. 30-40 இல்லை ஒரு 50 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிக்கை போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம டிக்கை எடுத்து விட்ருவோம். ஓகே, நம்ம இப்போ 2 ஆப்ஷன் பார்த்தாச்சு. லாஸ்ட் ஆப்ஷன் ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஒரு சேனலுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம்ல, அந்த நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்பர் கொடுத்தா மட்டும்தான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த தம்ப்நெயிலை உங்களுக்கு செட் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்ருப்பீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணும்போது நம்பரை வெரிஃபை பண்ணால் தான் நான் உன்னை செட் பண்ண விடுவேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டும், அப்படின்னா செம்ம காண்டாயிரும். ஸோ இப்போவுமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் மூலிமா ஓடிபி நம்பரும், ரெண்டாவது அவங்க கால் வெரிஃபை பண்ணுவாங்க. நான் நம்பர், என்னுடைய நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். வெரிஃபிகேஷன் கோட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா கெட் கோடுன்னு வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 6 டிஜிட்டில் வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே சப்மிட்னு வரும், அதை சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து வெரிஃபை ஆயிரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் எப்படி ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும், தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும், லோகோ எப்படி க்ரியேட் பண்ணணும், வீடியோ எப்படி சரியான முறையில் அப்லோட் பண்ணணுங்கிறதுக்கான டவுட் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் உங்களை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வரப்போகிற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை எப்படி க்ரோத் பண்ணுறது, ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு லோகோ நம்ம எப்படி ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்ல போகிறேன். அந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் டாடா பை பை, see you.